வணக்கம் மக்களே. மற்றும் ஒரு வாரம், மற்றும் ஒரு சனிக்கிழமை, மற்றும் ஒரு எபிசோட் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் வித் மீ ஆர் ரித்தீஷ். பா செம்ம சந்தோஷமாக இருக்குங்க. வாட் அ மேன், வாட் அ கன்சிஸ்டன்சின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு மாத காலமாக ஒரு பயங்கர கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எபிசோட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் காரணம். ஏன்னா நீங்கள் கேட்டு கொடுக்குற அந்த சப்போர்ட்டு தான் ஒவ்வொரு வாரமும் மறக்காமல் எபிசோட் போட்டுறணும் அப்படின்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது சனிக்கிழமை ஆச்சு, மணி 8:45 ஆச்சு, இன்னும் என்ன எபிசோடை காணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் வரமாட்டேன், எப்படியோ இவன் இவ்வளோ நாள் இவ்வளோ எபிசோட் பண்ணதே பெருசு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் நோ, ஐ எம் அ மேன் ஆஃப் மை வேர்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா சனிக்கிழமையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்துடணும்னு ஒரு எஃபோர்ட்ஸ் எடுத்து போடுறேன். அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வாரம் எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, எனக்கு என்னென்னா, இந்த நம்ம 3rd சைக்கிளில் 4th சைக்கிளோ எத்தனாவதோ 1500 சைக்கிள் வந்துருச்சு. இதில் என்ன, இந்த சைக்கிளில் ஆரம்பத்துலேருந்து ஒரே சினிமா, அதாவது சினிமா பேசுறது கூட பிரச்சனை இல்லை. சினிமாலேயே பார்த்திங்கன்னா அந்த ராஷமான் எஃபெக்டை வச்சு இந்த த்ரில்லர், அந்த பொலிட்டிக்கல் த்ரில்லர், அப்படி அந்த ஜான்ரா இந்த ஜான்ரா, அந்த படத்தில் அந்த நிமிஷத்தில் அந்த சட்டையை அவர் ஏன் அப்படி போட்டிருந்தாரு தெரியுமா அப்படின்னு ஒரே அனாலிசிஸை போட்டு ரொம்ப ஹெவியாக இருந்தது. எனக்கே வாரம் என்னடா இவ்வளோ ஹெவியாக போடுறோம், வெய் பிரிட்ஜ் வச்சா கூட இந்த வெயிட்லாம் தாங்காது போல், கண்டென்ட் வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கண்டென்ட் போடுற அந்த சந்தோஷம் இருந்தாலும் அந்த பழைய மாதிரி ஜாலியாக பேச முடியலையே என்ற அப்படி ஒரு ஏக்கம் என் மனதில் ஒரு ஓரத்தில் ஒழித்து கொண்டே இருந்தது. நான் போன வாரமே ஏதோ ஜாலியாக பேசலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த ஒரு கண்டென்ட்டு எல்லாம் அமைஞ்சு வரணும் இல்லைங்க. அப்புறம் இந்த வாரம் கடைசி வரைக்கும் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. நான் என்ன பிளான் பண்ணேன், ஓகே கண்டென்ட் ரெடியாக வச்சுட்டா தானே நீ கண்டென்ட் பேசுவ, கண்டென்ட்டே இல்லை. ஆனால் இப்போ எபிசோட் பண்ணால் என்ன பண்ணுவேன், ஜாலியாக தானே பேசி ஆகணும். ஆனால் இந்த வாரம் நோ சினிமா டேர்ம்ஸ் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் த ஃபிசியாலஜி ஆஃப் த சம்திங், ஏதோ ஒன்று அவ்வளோ சீரியஸாலாம் இல்லாமல் ப்ரீஸியாக லைக் குட் ஓல்ட் டேஸ், ஒரு ப்ரீஸியான ஒரு ஜாலியான ஒரு எபிசோட் பேசலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, போன வாரம் மெமரிஸ் பற்றி பேசணும்ல. அப்போ நான் என்னோடய மெமரிஸில் ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். என் வாழ்க்கையில் முக்கியமான மெமரிஸாக என்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா திரும்பி பார்த்தப்போ, தியேட்டர்கள் தெரியும்டா, நீ மறுபடியும் சினிமாவுக்கு தான் வருவேன், கவலைப்படாது. இந்த ஒரு படத்தை பற்றி நான் தான் சொல்லிட்டேன்ல, அவ்வளோ ஹெவியாலாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக என் வாழ்க்கையில் தியேட்டர் எந்த மாதிரிலாம், அதாவது நான் ஃபஸ்ட்டு தியேட்டர் போனது, என்னோடய லேண்ட்மார்க் திரைப்படங்கள் தியேட்டரில் ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது, அதாவது வாழ்க்கையும் மாறி இருக்குது. அதை இப்போ சொல்லணுன்னா அது ஒரு 10,000 எபிசோட் போடணும். அந்த மாதிரி இல்லாமல் நான் வாழ்க்கையில் தேட்டருக்கு போகிறது எப்படி மாறி இருக்குது, ஃப்ரீக்வன்சி எப்படி மாறி இருக்குது, ப்ரைஸ் எப்படி மாறி இருக்குது, ப்ரைஸ் ஐயோ அது மாதிரியா இருக்குது, தேட்டருக்கு போகிற மாதிரியா இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் எல்லாத்தையும் அப்படியே ஜாலியாக ஒரு தொகுப்பாக பேசுவோம் இந்த எபிசோடில் அப்படின்றதான் ஒரு ஐடியா. அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த எபிசோட எண்டில். ஏன் நடுவில் கூட இருக்கலாம், ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் 2 நிமிஷத்தில் கூட இருக்கலாம், எப்போ வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபுல் எபிசோட் கேளுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு ஓட்டி விட்டு அந்த சர்ப்ரைஸை மட்டும் கேட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ அது சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியணும்னா நம்மளோட எபிசோட ஃபுல்லாக கேளுங்க. ஸோ தியேட்டர் நினைவுகள் அப்படின்னு போனோன்னா, ஃபஸ்ட்டு நான் தியேட்டரில் பார்த்த படம் எதுன்னு யோசித்து பார்த்தா, தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் அறிந்தும் அறியாமலும். பார்த்தீங்களா எப்படி வச்ச பஞ்சு. ஸோ அறிந்தும் அறியாமலும் உங்களுக்கே தெரியும், இந்த தீப்பிடிக்க பாட்டுக்காக பயங்கர ஃபேமஸான ஒரு படம். ஸோ அந்த படம் வந்தப்போ எனக்கு 3-4 வயசுன்னு நினைக்கிறேன். வீட்டிலேருந்து தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் ஞாபகம்லாம் இல்லைங்க எனக்கு. அந்த படம் அப்படியே ஃபுல்லாக வாட்டர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்லாம் எனக்கு படம் பார்க்க தெரியாது அப்போது. ஆனால் எனக்கு அப்போ படமாகவே ஞாபகம் இல்லை, ஃபுல்லாக ஒரு கனவாக தான் ஞாபகம் இருக்குது. இந்த ஏழை ஏழை ஏழைன்னு ஒரு பாட்டு இருக்கும் தெரியுங்களா, அந்த பாட்டில் சைக்கிள் அந்த மணி அடிச்சுட்டு போவாங்க, அந்த ஒரு ஷார்ட் தேட்டரில் பார்த்த ஞாபகம் இருக்குது. அப்புறம் அந்த ஏழை 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 பாட்டு ஞாபகம் இருக்குது. அப்புறம் தேட்டரில் அந்த மணி அடிப்பாங்க, தீப்பிடிக்க பாட்டெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி ஞாபகம் இருக்குது. இவ்வளோதான் எனக்கு ஞாபகமே இருக்குது. அதை வச்சு தான் ஓகே இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போன படம் தேட்டரில் அப்படின்னு அது எந்த தேட்டரும் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ கெஸ் ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி ரவி தேட்டர் ஆஃப் த சின்னவடம்பேட்டி பக்கத்தில் எஸ்ஆர்பி மில்ல இப்போ அந்த தேட்டர் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம அப்படியே பேசுவோம். ரவி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது, அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துருப்பேன்னு ஒரு ஞாபகம். ஸோ அறிந்தும் அறியாமலும் தான் நான் தேட்டரில் பார்த்த ஃபஸ்ட்டு திரைப்படம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் படம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் இருக்குது, 23ஆம் புலிகேசி அப்படின்னு ஒரு படம். அப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஐ காட் சம் நைஸ் சினிமா ஐக்யூ ஐ கெஸ். ஸோ அப்போ எனக்கு முழு படமே ஓரளவுக்கு ஞாபகம் இருந்துச்சு, நல்ல வடிவேல் கெட்ட வடிவேல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுற வடிவேல் தான் ஆக்சுவலி கெட்ட வடிவேல், கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறது தான் நல்ல வடிவேல். நான் நினச்சிட்டு இருந்தேன் காமெடின்னு தான் நல்ல ஒரு
இந்த சீரியஸாக இருக்காரில் கெட்டவர் நினச்சிருந்தேன். அப்புறம் வளர வளர தான் தெரிஞ்சிச்சு, ஓ மை காட் நம்ம பெர்செப்ஷனே தப்பாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. 23ஆம் புலிகேசி படம் பார்த்த ஞாபகம், அதுவும் ஐ கெஸ் ரவி தேட்டர் தான் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். மோஸ்ட்லி அதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்போ இருந்த தியேட்டர். வீட்டு பக்கத்தில் அப்படின்றப்போ நான் இங்கே வந்து வளர்ந்தது கோயம்புத்தூர் சின்ன உடம்பெட்டி பாதி, மீதி வந்து உடுமலைப்பேட்டை. அப்போது கோயம்புத்தூர்லேயும் இப்போ திருப்பூர்லேயும் இருக்க ஒரு ஊர். ஸோ அங்கே வந்து என்னென்னா என்னோடய சைல்டுஹுட்டோட தியேட்டர் விசிட்ஸ்ன்றது எங்கேயும் இருந்துச்சு, அங்கே ஆனால் மெஜாரிட்டியாகவே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டேன்னா வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும் இந்த ரவி தேட்டர்ன்றது. ஆனால் அந்த 2.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் உடுமலைப்பேட்டையில் ஒரு 4 தேட்டர் இருந்துச்சு எங்கள் வீட்டில் இல்லை, வீட்டில் ஹோம் தேட்டர் இருந்துச்சு. அப்போ தான் ஒரு பெரிய விஷயம்லாம் ஹோம் தேட்டர் வச்சுருந்தா. இப்போ தான் எல்லாருமே வந்து லேப்டாப்பில் சும்மா டிவிலே படம் பார்த்துலாம் பழகிட்டாங்க. அப்போல்லாம் ஹோம் தேட்டர் வச்சா வீட்லேயே தேட்டர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வருது அந்த மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி வீட்டு சுற்றியே 4 தேட்டர் இருக்குது. அதில் ஒரு தேட்டர் பெருசாக அதான் அந்த தேட்டருக்கு ஒரு கதை இருக்குது, நான் அப்புறமா வரேன் சரிங்களா. ஸோ இப்படி தான் நான் இருந்தேன். ஸோ குழந்தை பருவத்தில் நான் எப்படி படம் பார்த்தேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன்னு வைங்களேன். இப்போ அந்த குழந்தை ரித்தீஷ் மட்டும் என் கூட படத்துக்கு வந்தேன், நானே அவன் மண்டையில் அடிச்சு காமன் உட்காரான் அப்படின்ற ஒரு உண்மையானமே அப்படி ஒரு பிஹேவியர் இருந்த ஒரு ஆளாக தான் நான் இருந்தேன் குழந்தையா தியேட்டரில். ஏன்னா இப்போ சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டெரரான விஷயங்கள்லாம் படத்தில் நடக்கும். ஐயோ ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா வர போகிறாங்க, ஐயோ பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் த்ரில்லிங்காக பயமாக சீன் வச்சுருவீங்களா, நாங்கள் வாங்க வெளியே போகலான்னு யாராவது கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்க்குறவங்கள வெளியே கூப்பிட்டு போய் ஒரு பெரிய ஒரு குழந்தை ஸ்டாட்டிஸ்டாக நான் இருந்திருக்கேன். அதுக்காக நான் வந்து ரொம்ப வருந்துகிறேன். பட் தட் வாஸ் மீ. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குன்னா பருத்திவீரன் படத்துக்கு நான் தேட்டரில் போனேங்க. இப்போ தேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ அந்த படம் கிளைமேக்ஸ் அப்போ வெளியே போயிட்டு இப்போ பார்த்தாலுமே அந்த படம் கிளைமேக்ஸ் ஹாண்டிங்காக தான் இருக்கும். நான் சின்ன வயசில் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கூட வந்து நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா வேறு என்ன, காதலில் விழுந்தேன். அந்த படமே கொடூரமான படம், அடிக்கடி எந்திரிச்சு வெளியே போயிட்டு இருந்தேன். அப்புறம் குருவி படத்தில் விஜயை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு வெளியே எந்திரிச்சு வெளியே போனேன். ஏதாவது ஒன்று நடந்தால் நான் எந்திரிச்சு வெளியே போயிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு ஒரு பயம் எனக்கு தியேட்டரில் ஒரு படம் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக தேட்டருக்கு போன படங்கள் ப்ளஸ் இந்த சன் பிக்சர்ஸ் இருக்குது தெரியுங்களா. இந்த சன் பிக்சர்ஸ் வந்து அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம தான் சின்ன வயசில் நிறைய சன் டிவி தானே பார்ப்போம். ஸோ இந்த சன் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற படத்தை மட்டும் ஒவ்வொரு விளம்பரத்தை அடித்து நவுத்திட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலே அது தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சு ஒரு இது இருக்கும், ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களோட படங்கள் எனக்கு இன்னும் ஃபஸ்ட்டு 4-5 படம் அப்படியே ஆர்டரில் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு காதலில் விழுந்தேன் பண்ணாங்க, அப்புறம் தெனாவெட்டுன்னு ஒரு படம் பண்ணாங்க, அப்புறம் இது பண்ணாங்க, அதுக்கு பேர் என்னது, இது கருணாஸ் படம், திண்டுக்கல் சாரதி, அப்புறம் படிக்காதவன், அப்புறம் அயன், அப்படியே லைனாக கேட்டிங்கன்னா ஒரு 10 படம் அப்படியே லைனாக சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் தேட்டரில் பார்த்த ஞாபகங்கள் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தேன், ஒரு சில படங்கள்லாம் எப்படி நம்ம தேட்டர் கூப்பிட்டு போனாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வேட்டையாடு விளையாடலாம் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பர் வந்து ஒரு பெரியவங்களுக்கான படமாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். பருத்தி வீரன் நான் தேட்டரில் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் சின்ன வயசுலேயே நிறைய ப்ரோக்ரெசிவான ஃபிலிம்ஸ்லாம் தேட்டரில் பார்த்த ஒருவன் என்ற ஒரு பெருமையுடன் நான் சொல்லிக் கொள்கிறேன். அப்புறம் இந்த மல்டிபிள் வாட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு படத்தை 2 டைம் தேட்டரில் பார்த்து 23ஆம் புலிகேசி சொன்னலைங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஞாபகம், 2 டைம் தேட்டரில் பார்த்த மாதிரி. அது ஷோராக என்னால் சொல்ல முடியல, பட் ஷோராக சொல்ல முடிகிற ஒரு திரைப்படம்னா என்னால் ஃபஸ்ட்டு வந்து அயன் வந்து ஆக்சுவலி நான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் ஒரு டைம், உடுமலைப்பேட்டையில் ஒரு டைம் பார்த்த ஒரு ஞாபகம். ஸோ அயன் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்த படம் 2 டைம் தேட்டரில். அப்புறம் உடுமலைப்பேட்டையில் லதாங்கின்னு ஒரு தேட்டர் சொன்னேன்ல, ஸோ அந்த தேட்டர் வந்து எங்கள் வீட்டு தெருமுக்கு, லிட்ரலி வந்து தெருமுக்கை தாண்டி தெருமுக்குக்கு போய் லெஃப்ட் திரும்பி ஒரு 2 நிமிஷம் நடந்தோம்னா தேட்டர், இவ்வளோதான். ஸோ அது எவ்வளோ கிட்டே இருக்கும்னா நான் சொல்கிறேன், October 1, 2010 இட் லிட்ரலி வாஸ் அ கேம் சேஞ்சிங் டே ஃபார் இந்தியன் சினிமா அண்ட் தமிழ் சினிமா. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, நான் அப்படியே பில்டப்பில் சொல்கிறேன் தெரியுங்களா. நான் தூங்கிட்டு இருக்கேன் வீட்டில், October 1, 2010 வீட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஒரே பட்டாசு சத்தம், ஜமாபு சத்தம் பயங்கரமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு போய் எந்திரிச்சு போய் பார்த்தா தலைவர் ஃபேன்ஸ் கொளுத்திட்டு இருக்காங்க. அன்றைக்கி தான் எந்திரன் படம் ரிலீஸ். நான் படத்துக்கு செம்ம ஹைப். அப்போ எனக்கு தெரிஞ்சு அதுதான் தமிழ் அப்போ வரைக்கும் செம்ம எக்ஸ்பென்சிவான திரைப்படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு எங்கள் தாத்தாவுக்கு டிக்கெட் கொடுக்குறவர் வந்து அந்த தேட்டரில் தெரியும். அந்த தேட்டரில் அவர்கிட்ட பேசி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படியே போனேன். ஐ திங்க் ஸோ பல்லு கூட விளக்கல, பல்லாவது விளக்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படியே போய் அந்த படத்தை ஃபஸ்ட் நாள் தேட்டரில் போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, என்னோட நல்ல ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது எந்திரன் தான். அப்புறம் அன்றைக்கே 2 டைம் அது தாத்தாக்கு தெரிஞ்சவர் இருக்குன்றனால 2 டைம் அன்றைக்கி மறுபடியுமே போனேன். இப்போ 2 டைம் தாத்தா கூட, ஒரு டைம் மாமா கூட போன ஒரு ஞாபகம். ஸோ எந்திரன் தான் எனக்கு தெரிஞ்சு 3 டைம் தேட்டரை பார்த்தது ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை. அப்போ நான் 3 டைம், இதுதான்
என்னோட அந்த ஒரு ரிமார்க்கபுள் ஒரு தியேட்டர் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்து எந்திரன். அந்த படம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நான் சொல்கிறது அவுட் ஆஃப் த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு, தியேட்டருக்குள்ளேயும் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. என்னால் ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் கூட்டம் எந்த மாதிரினாங்க, இப்போ தான் இந்த ஷோ டைமிங்ஸ்லாம், அப்போல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 6 to 9 வருஷம்னா 9:01 இல்லைனா ஒரு 2க்கு ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது கூட்டுறது தொடக்கிறதுக்குலாம் டைமே இருக்காது. இவங்க வெளியே போக போக மீதி ஆளுங்களாம் வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் டிக்கெட்லாம் அட்வான்ஸ் புக்கிங் கிடையாது. 6 மணி ஷோனா சாயங்காலம் 4 மணிக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்போ டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலி டிக்கெட்டு கொடுக்கறது, அப்புறம் சினிமா பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இது ஒரு வகையான ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் தியேட்டர் மூமெண்ட் என் லைஃப்பில். ஸோ ஐயன் சொன்னால் மல்டிபிள் வாட்சஸ், எந்திரன் ஆப்வியஸ்லி இப்போ சொன்னேன். மன்மதன் அம்பு செம அண்டர் ரேட்டடான படம். நீங்கள் யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நல்ல ஒரு காமெடி திரைப்படம், கமல்ஹாசனோடது. ஐ கெஸ் கமல் KS ரவிக்குமாரோட கடைசி கொலாபரேஷன் அந்த படம். அது 2 டைம் தியேட்டரில் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி பல படங்கள் 2 டைம் தியேட்டரில் பார்த்த ஞாபகம். கடைசியாக வந்து கருப்பு இல்லை, இப்போ மே வாபஸ் அவங்க 2 டைம் பார்த்தனே. இந்த மாதிரி மல்டிபிள் வாட்சஸ் தியேட்டர் போகிற ஒரு ஆள் தான் நான் படம் பிடிச்சிருந்தான். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நான் வந்து மோஸ்ட்லி இப்போ பேரண்ட்ஸ் கூப்பிட்றது தான் திரைப்படங்கள். நமக்கு ஒரு 15 வயசு வரைக்கும்னு வச்சுக்கலாமே. ஆமாம், 15 வயசு வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு 15 வயசு தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஃபேமிலி இல்லைன்னா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி யாருமே இல்லாமல் தனியாக ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போனதுன்னா ஃபஸ்ட்டு மெர்சல் 2017 18 அக்டோபர் படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் இப்போ 20 அக்டோபர் நான் என்னோடய ஃப்ரெண்டு ரித்திக்கு, அதான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, என்னோடய பழைய ரிசல்ட் வீடியோவில் இருப்பாப்புல அவர் ரித்திக்கு. நாங்கள் 2 பேர் சைக்கிள் எடுத்துகிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சைக்கிள் நிறுத்திட்டு அவங்க அப்பா வந்து காரில் எங்களை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணி நாங்கள் படம் பார்த்த ஒரு ஞாபகம். கோயம்புத்தூர் KG சினிமாஸில். KG வந்து ஒரு 10,000 டைம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அது பழைய மோடில் தான் இருந்துச்சு. KGன்னு KGயுமே எனக்கு கொஞ்சம் அப்போ தான் நான் பார்த்ததில் கொஞ்சம் ஹை கிளாஸ் தியேட்டர் மாதிரி. அப்போல்லாம் வந்து இந்த இப்போ நம்ம டிராஃபிக்ஸ்னு ஒரு லைட் இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி லைட்டில் அந்த ரெட் கலர் ஒரு டிஸ்பிளே மாதிரி என்ன படம் ஓடுதுன்னு முன்னாடி ஸ்க்ரீன் முன்னாடி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குற இப்படி தான் இருக்கும் போகிற வெளிநாட்டுலாம் தியேட்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு KGலாம் பார்க்கும்போது அங்கே வந்து நிறையா படங்கள் பார்த்து ஞாபகம். ஃபஸ்ட்டு தெய்வ திருமகள் தியேட்டரில் பார்த்து கண் கலங்கி குமரி அழுது ஒரு திரைப்படம் தெய்வ திருமகள். அப்படியே நான் ரேண்டமாக தான் பேசுகிறேன், ஓகேங்களா? அதனால் நீங்கள் அப்படியே பிக்கப் பண்ணி வாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ். ஃபஸ்ட்டு தனியாக போன திரைப்படம்னா வந்து மெர்சல் 2017 தீபாவளி. ஸோ இது வந்து இப்படி இருக்கா. அப்புறம் அப்படியே ஒரு 11th வந்ததுக்கப்புறம் வச்சுக்கோங்களேன். இப்போது முதல்ல இந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு வந்து முதல்ல சின்ன வயசில் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா படத்துக்கு போகிறது. அப்புறம் ஆனுவல் லீவ்னா கண்டிப்பாக ஆனுவலில் ஒரு 2-3 படத்துக்கு போயிடும் ஊரில் தியேட்டரில். ஏன்னா வீட்டு பக்கத்தில் தான் தியேட்டர் இருக்குன்றனால. அது வீட்டு பக்கத்தில் தியேட்டர் இருக்கனால எந்த மாதிரிலாம் படத்துக்கு போவோம்னா, இப்போ டக்குன்னு அப்படியே சாப்பிட்டு சும்மா இருப்போம். என்னப்பா படத்துக்கு போவோம்னா வாங்க போவோம், அவ்வளோதான். இவ்வளோ தான் டிஸ்கஷனே படத்துக்கு போகிறக்கப்போ. இப்போலாம் அப்படி போக முடியுமா? இப்போ இருக்க விலைவாசிக்க போக முடியாது தான். பட் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம கம்மிங் பேக் டு 11th தான் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதத்துக்கு ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக ஆரம்பித்தேன். ரெகுலராக தியேட்டர் போக ஆரம்பிச்சது. பரியேறும் பெருமாள் போனேன். அல்ல ஐ கெஸ் 2018 அக்டோபர் கடைசி நாள் வந்து இமேக்கானோட ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 1 or 2 நான் வந்து போகிறேன் தியேட்டரில். அதுதான் வந்து தட் இஸ் மை ஸ்டார்டிங் டு எவ்ரி மந்த் கோயிங் ஃபிலிம். அதாவது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு படத்துக்கு போகிறக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இமேக்கானோட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் போனேன். அப்புறம் கரவலூர்னு சொல்லிட்டு போனால் பெரிய லிஸ்ட்டாக போனேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சொல்லுவேன். ஆனால் அது கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கான்னு தெரியல. ப்ளஸ் உங்களுக்கு அது யூஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய தியேட்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்துச்சு. அப்புறம் மும்பை வந்ததுக்கப்புறம் இன்னும் மாதம் இருந்தது, வாரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி காலேஜ் வந்ததுக்கப்புறம் மாதம் 2 படம் போக ஆரம்பித்தேன். இப்படி தான் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் மும்பை போனதுக்கப்புறம் சூப்பர், வாரத்துக்கு ஒரு படம் ஏதாவது ஒன்று பண்ணி. ஏன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு 2023 நான் மும்பை போனாங்க. செம்ம இயர் இந்தியன் சினிமாவுக்கு. அப்போது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஜவான் வந்துச்சு, பத்தான் வந்துச்சு, தமிழில் ஜெயிலர், லியோ, ஹாலிவுட்டில் ஓப்பன்ஹைமர், பார்பி, கிளாஷ், இப்படி நிறைய லேண்ட்மார்க் படங்கள், நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ் படங்கள் அப்படி வந்துச்சு. அதனால் படங்களுக்கான பஞ்சங்களே இல்லாமல் நம்ம போய் தேட்டரில் பார்த்துட்டு இருந்தோம். அதே நேரத்தில் நம்ம ரேட்லாம் பார்த்தோம்னு வைங்களேன். எங்கள் அம்மா சின்ன வயசு சொல்லுவாங்க, அம்மா இப்போ நான்லாம் இப்படி சொல்கிறேன்ல, நான் இவ்வளோ டெவலப் ஆகி நான் வாரத்துக்கு ஒரு படத்துக்கு தான் போகிறேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க வாரத்துக்கு 2 படத்துக்கு போவாங்களாம். அதாவது அவங்க சொல்லுவாங்க சனிக்கிழமை ஒரு படம், மண்டே ஒரு படம்னு போவாங்களாம். நான் சொன்னேன்ல வீட்டிலேருந்து இவ்வளோ பக்கம் தான் தேட்டர்ன்றனால. அப்போ வந்து டிக்கெட் ரேட்டு ரொம்ப கம்மி இல்லைங்க. அப்போ வந்து இப்போ நம்ம என்ன ஃப்ரண்ட் ரோவே 60 ரூபா கொடுக்குறோம். 60 ரூபா இப்போ கொடுத்து போய் பார்த்தா கண்ணே போயிடும் போல. அந்த மாதிரி தான் இருக்குது நிறைய தேட்டரில் 60 ரூபா ஒரு நிலமை பேரிங் சில தியேட்டர்ஸ். ஆனால் அந்த காலத்தில் வந்து 2000 ரூபாக்கு 1 ரூபா கொடுத்தா அதுதான் பெஸ்ட் சீட் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்களாம் இங்கே தியேட்டருக்குள்ளே 1 ரூபா கொடுத்தா ஒன்றுமே பண்ண முடியாது.
தேட்டருக்குள்ள முக்கால்வாசி இடத்துல ₹1 கொடுத்து ஒன்று பண்ண மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு விலைவாசி ஏறி இருக்குது. பட் நம்ம அதை பற்றி பேச வேணாம். தியேட்டர் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷன்லேயும் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன தான் ஒரு படத்தை வந்து டிவியில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம், ஃபோனில் பார்க்கலாம், எங்கே வேணால் பார்க்கலாம். ஆனால் நத்திங் இஸ் மேட்ச் டு த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபிலிம். இதெல்லாம் நான் எப்போ ரியலைஸ் பண்ணால் ரீரிலீஸ் படங்களுக்கு போகலாம். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் போன ரீரிலீஸ் திரைப்படம் என்றால் ஹே ஜவானி ஹே திவானி இல்லை வாரணமாயிரம் ரீரிலீஸுக்கு தான் ஃபஸ்ட் டைம் போனேன். அவ்வளோ நாள் நம்ம அந்த படத்தை டிவியில் பார்த்துருப்போம், இது லேப்டாப்பில் ஃபோனில் 1000 டைம் பார்த்துருப்போம். ஆனால் தியேட்டரில் பார்க்குற ஒரு ஃபீலே வேறங்க. ஆனால் ரீரிலீஸில் ஒரு மெமரபிள்னால் வந்து ஹே ஜவானி ஹே திவானி சொல்லலாம், சச்சின் சொல்லலாம். படையப்பா இந்த வருஷம் கொளுத்தி விட்டாங்க தலைவர் பர்த்டே அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரீரிலீஸில் இதெல்லாம் கொஞ்சம் மெஜாரிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். கடைசியாக எனக்கு தெரிஞ்ச கம்ப்ளீட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ பார்த்ததுன்னா கருப்பு. ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாத்தையும் தெரியும், ஒரு அருமையான திரைப்படம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் த இயர்ஸ் என்னோடய தியேட்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்துருக்குது. ஸோ இந்த வாரம் தான் கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு 16 நிமிஷம் பேசியிருக்கேன். வாட் இஸ் திஸ் ரித்தீஷ்? பட் ஸ்டில் எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக பேசின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கும் அது எனக்கு இருந்திருக்கும்னு நம்பி ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்ல, அது என்னவென்று பார்த்தால் நம்மளோட இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை தாண்டி இப்போ யூடியூப்லும் நம்ம காலடி எடுத்து பதிச்சு வைக்க போகிறோம். ஆல்ரெடி வச்சாச்சு. இது வரைக்கும் நான் இந்த எபிசோடை தவிர்த்து இதுக்கு முன்னாடி இந்த எல்லா எபிசோடும் ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். சரி, ஒரு மிட் வீக் சும்மா சொல்ல வேணாம், நம்ம இந்த எபிசோடோட அப்படியே சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ ஓவர் தி இயர் அங்கேயும் வந்து இப்போ ஆக்சுவலி நான் நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லலாம். இது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் பாட்காஸ்ட். வாவ், வாட் அ கோல்டன் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை வேர்ட். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸ்பாட்டிஃபையை தாண்டி யூடியூப்பில் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையுடன் நான் விடை பெற்றுக்கொள்கிறேன். இட்ஸ் ரித்தீஷ் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட். டேக் கேர், டாட்டா, பை பை. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் லிங்க் போடுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் லிங்க் போடுறேன். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டாட்டா, பை பை. அடுத்த வாரம் கண்டென்ட்டாக இல்லை ஜாலியாக அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஸோ நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.